உறவுகளுக்கு அன்பு வணக்கம். 1970 முதல் இன்று வரை இலங்கை அரசியலில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை ஒரு புத்தகமாக வெளியிட்டால் அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் இடம்பெறக்கூடிய ஒரு பெயர் தான் ரணில் விக்ரமசிங்க. தனது 55 வருட கால அரசியல் வாழ்க்கையிலே இவருடைய சாணக்கியத்தனத்தினால் எழுந்த அரசுகளும் இருக்கின்றன, வீழ்ந்த அரசுகளும் இருக்கின்றன. இலங்கையில் எந்த ஒரு அரசியல்வாதியும் இவருடைய நிழலை கடந்து செல்ல முடியாது. இவரை தாண்டி இன்னும் ஒரு அரசியல் இல்லை இலங்கை அரசியல் வரலாற்றிலே. சோ இந்த ஒரு காணொளியிலே இவருடைய அரசியல் வாழ்க்கை, நாட்டிற்கு இவரது பங்களிப்பு மற்றும் இவர் மூலமாக நிகழ்ந்த, இவரது தந்திரம் மூலமாக நிகழ்ந்த மாற்றங்கள், மேலும் தற்பொழுது இவருடைய கைது, இந்த 3 விஷயத்தை பற்றி பேசலாம். இது உங்கள் சந்திரன் ரிவ்யூஸ், நான் உங்கள் சந்திரன். என்னுடைய காணொளிகள் உங்களை கவர்ந்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி. ஓகே, ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆரம்பகால வாழ்வும் அவரது அரசியல் பிரவேசமும் 1949 மார்ச் மாதம் 24ஆம் தேதி எஸ்மன் விக்ரமசிங்க, நளினி விக்ரமசிங்க தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க. ஜேஆர் ஜெயவர்தன இவருடைய உறவினர். சோ இவருடைய ஆரம்ப கல்வி கொழும்பு ரோயல் கல்லூரியில், பிறகு சட்டக்கல்லூரிக்கு தெரிவாகின்றார் கொழும்பு. 1972 சட்டக்கல்லூரியிலிருந்து வெளியேறுகின்றார். 1970ஆம் ஆண்டே கலனி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளராக ஐக்கிய தேசிய கட்சியிலே இணைந்து கொள்கின்றார். 1977 தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகின்றார். அப்பொழுது வெளிவிவகார துணை அமைச்சராக இவருக்கு பதவி வழங்கப்படுகின்றது. அதோடு சில நாட்களில் இளைஞர் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அந்த அமைச்சு பதவியும் இவருக்கு வழங்கப்படுகின்றது. பின்னர் 1989 ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய காலத்திலே தொழில்துறை அமைச்சராக இருக்கின்றார். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பியகம ஏற்றுமதி வலயமானது இவரால் நிறுவப்படுகின்றது. இந்த ஒரு பியகம சுதந்திர வர்த்தக வலயமானது இன்றும் எங்களுடைய இலங்கை பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்ற ஒரு துறையாக இருக்கின்றது. பின்னர் 1990 இவருக்கு மேலதிகமாக தொழில்நுட்பத்துறை அமைச்சு பதவியும் இவருக்கு வழங்கப்படுகின்றது. அதோடு தொடர்ந்து ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய கொலையும் இடம்பெறுகின்றது. அவர் கொல்லப்பட்ட பின்னர் டிபி விஜயதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக தற்காலிகமாக தேர்வு செய்யப்படுகின்றார். அந்த ஒரு பீரியடிலே 93, 94 அந்த காலகட்டத்திலே பிரதமராக பதவி வகிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கிடைக்கின்றது. 1994ஆம் ஆண்டு உத்தியோகபூர்வமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுகின்றார். அன்றிலிருந்து இன்று வரை தலைவராகத்தான் இருக்கின்றார். அது இன்னொரு கதை. 2000ஆம் ஆண்டு மீண்டும் கொழும்பு தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிக பெரும்பான்மை வாக்குகள் என்ற ஒரு பெருமையோடு பாராளுமன்றத்திற்குள் நுழைகின்றார். 2002 காலப்பகுதியில் தான் சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாகவும் இவர் பிரதமராகவும் பொறுப்பேற்கின்றார். அந்த ஒரு கால சூழலில் தான் நோர்வேயின் நடுநிலையோடு விடுதலை புலிகளோடு சமாதான பேச்சுவார்த்தைகள் கூட ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வியை தழுவுகின்றார். தொடர்ந்து இவரது எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த பதவி நீண்டு செல்கின்றது. 2005 2015 வரை ஒரு எதிர்கட்சி தலைவராகவே இவருடைய காலம் கடந்து செல்கின்றது. 2015க்கு பிறகுதான் ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு வேறு விதமான ஒரு முகம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகுதான், அதாவது இவருடைய அரசியலிலே இவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்கின்றதா, இவ்வளவு கபடத்தனங்கள் இருக்கின்றதா, இந்த அளவுக்கான ஒரு சாணக்கியம் கொண்டவரா இவர், பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த அளவுக்கும் செயல்படக்கூடிய ஒருவரா இவர் என்ற பல கேள்விகளை மக்கள் மனதில் எழுப்பியது இந்த 2015களுக்கு பிறகுதான். அதாவது அந்த 10 வருடமும் மஹிந்த ராஜபக்ச என்ற மாபெரும் சிங்கள தலைவருடைய கோட்டையாக இருந்த இலங்கை அரசியல் என்பது தகர்த்தெறியப்படுகின்றது இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சரியான திட்டமிடலோடு. அதே கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேனவை தன் பக்கம் இழுத்து பொதுவான ஒரு கட்சியை ஸ்தாபித்து 2015 நல்லாட்சிக்கான அரசு ஆட்சிக்கு வருகின்றது. இங்கேதான் மஹிந்த ராஜபக்சவினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கின்றது. அந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது இந்த ரணில் விக்ரமசிங்க தான். இது ஒரு பாயிண்ட். ஓகே, சோ இவ்வாறு செல்கின்ற இந்த ஆட்சியிலே 2018 கால பகுதியிலே மைத்ரிபால சிறிசேனவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது. அதன் காரணமாக மீண்டும் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியல் என்று நடக்கின்றது. இது 2019 வரை தொடர்ந்து செல்கின்றது. இந்த ஒரு 2019 காலப்பகுதியாகும் பொழுது மறுபடி இலங்கை ஒரு ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பக்கம்
கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த பொழுது, மறுபுறம் ரணசிங்க பிரேமதாசவினுடைய மகனான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அதாவது அந்த ஒரு கால சூழலிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கு என்ன ஆதரவு இருந்ததோ அதே அளவு சரிசமமான ஆதரவு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ரணசிங்க பிரேமதாச என்ற ஒரு மாபெரும் தலைவருடைய மகன் என்ற அந்த ஒரு பெயர். ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்கா, அதாவது யூஎம்பி கட்சியின் தலைவர், அந்த தலைமை பதவியை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த ஒரு முக்கியமான ஒரு காரணமாக, நிலைமை காரணமாக யூஎம்பி கட்சியிலே போட்டியிடும் வாய்ப்பினை சஜித் பிரேமதாஸ் இழக்கின்றார். அந்த அவர் இழந்த அந்த ஒரு விடயம்தான் கோட்டாபய ராஜபக்சவிற்கு வெற்றியை தேடி தந்தது. ஒருவேளை யானை சின்னத்திலே சஜித் பிரேமதாச போட்டியிட்டு இருந்தால் ஜனாதிபதி வேட்பாளராக கோட்டாபயோடு, ஒருவேளை சஜித் அந்த ஒரு தேர்தலிலே வெற்றியிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. சோ இங்கே எவ்வாறு ஆரம்பத்திலே மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதோ அதே போல இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையிலே முடிவுக்கு வர இவர் ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றார். இன்னொரு பக்கத்திலே 94ஆம் ஆண்டு முதல் யூஎம்பியின் தலைவராக இருக்கின்ற இவர் அந்த கட்சி தற்பொழுது அடையாளமே இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமைக்கு வருவதற்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஒரு பின்னணியாக இருந்தார் என்பது ஒரு கவலைக்கிடமான செய்தி. ஓகே, இவ்வாறு மறுபடி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் கோட்டாபயின் ஆட்சி தொடர்ந்து செல்கின்றது. இடையில் மக்கள் கலவரம் வெடிக்கின்றது. கோட்டாபய துரத்தப்படுகின்றார். மீண்டும், அதாவது 2020 நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியுற்ற யூஎம்பி கட்சியின் ஒரு வேட்பாளர் கூட தெரிவு செய்யப்படவில்லை. தேசிய பட்டியலிலே உள்ள வருகின்ற ரணில் விக்ரமசிங்கா 2022 ஜூலை 14ஆம் தேதி நாட்டின் பிரதமராக முன்வந்து பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். ஜூலை 20ஆம் தேதி ஜனாதிபதியாகவும் தன்னை மாற்றிக்கொள்கின்றார். சோ இவருடைய அந்த ஜனாதிபதி கனவு 2022 ஜூலை மாதம் 20ஆம் தேதி நிறைவேறியது. ஆனால் இந்த ஒரு 2022 ஜனாதிபதியாக இவர் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த 2024 என்ற காலப்பகுதி இவருடைய அரசியலிலே இன்னும் வரும். இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடிலே காலப்பகுதியிலே நாடு மிகவும் சிக்கலான ஒரு நிலையினை எதிர்கொண்டிருந்தது. அந்த நிலையினை சமாளித்த ஒரு மாபெரும் சூட்சமம் மிக்க அரசியல் வல்லுநராக, அப்பொழுது பொருளாதார நிபுணராக ரணில் விக்ரமசிங்க மக்களால் பார்க்கப்பட்டார். இது எவ்வாறாயினும் ஒரு அரசியல் தலைவராக இவரது சேவை அளப்பரியது. அதாவது 1979-80 காலப்பகுதியிலே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவனுடன் இணைந்து இலவச சீருடை, இலவச பாட புத்தகம், கல்வியிலே ஆங்கில கல்விக்கான பாடசாலைகளிலே ஆங்கில கல்விக்கான முக்கியத்துவம், தொடர்ந்து 89 கால பகுதியிலே சுதந்திர வர்த்தக வலயம் ஏற்படுத்தப்பட்டது. அது தொடர்ந்து தேசிய கல்வி கல்லூரிகள், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ட்ரைனிங் காலேஜஸ், தொழில் கல்வி நிலையங்கள், இளைஞர்களுக்கான செயல்பாடுகள், இளைஞர் சேவை மன்றங்கள் நிறுவப்பட்டது. சாரிபுத்த கலாச்சார கல்லூரி நிறுவப்பட்டது. பௌத்த பிக்குகளுக்கான காப்புறுதி வழங்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களுக்கான காப்புறுதி வழங்கப்பட்டது. கம்பெரலிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. முக்கியமாக 1990 ஆம்புலன்ஸ் சேவை, சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இவரது 2016 இவருடைய ஒரு செயல் திட்டத்திலே இவ்வாறு பல விதத்தில் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்களிப்பினை வழங்கிய ஒரு அரசியல் தலைவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க. ஓகே, 2024 தோல்வியை தழுவிய பின்னர் அமைதியாக இருந்தவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விட்டு வைக்கவில்லை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல இவருடைய ஒரு குற்றத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். ஆனால் இப்பொழுது இவர் பிணையில் விடுதலையாகி இருக்கின்றார். இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இவர் கைது செய்யப்பட்டது ஏதோ ஒரு கண் துடைப்பான விடயமாகத்தான் தெரிகின்றது. ஏனென்று சொன்னால், பட்டலந்த போன்ற கொடிய கொலை குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்கின்றது. பட்டலந்த தொடர்பான என்னுடைய முழுமையான காணொலி இருக்கின்றது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகின்றேன், பார்வையிடாதவர்கள் பார்வையிடுங்கள். அதோடு முக்கியமாக இந்த என்பிபி, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதிகமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களால் பேசப்பட்ட விடயம்தான் மத்திய வங்கி குற்றச்சாட்டு. இந்த மத்திய வங்கி குற்றச்சாட்டோ அல்லது பட்டலந்த விடயத்திற்காகவோ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் அமைந்த ஒரு விடயமாக இருக்கும்.
இலகுவாக நழுவி செல்லக்கூடிய ஒரு விடயத்திலே இவரை கைது செய்தது ஒரு அரசியல் கண்துடைப்பாகத்தான் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றது. சோ எவ்வாறாயினும் இந்த ஒரு கைது இவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பாதகமாக அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நாளை மறுநாள் இன்னும் 2 தினங்களில் இவர் வெளியே வந்து சொல்ல போகின்ற அறிக்கை இவரது அரசியல் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு படிக்கல்லை தான் அமைத்து வைக்கப் போகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இனியாவது இவருடைய அரசியல் சூட்சுமங்கள் எங்களுக்கு விளங்குகின்றதா, புரிகின்றதா, இவர் நல்லவரா கெட்டவரா என்ற முடிவுக்கே வர முடியாமல் இருக்கின்றது. முடிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.